எல்லோருக்கும் வணக்கம். அட்டி கதையை வந்து விஜயபாஸ்கர் வந்து என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே தெரியும் இந்த படம் 100% ஓடும் அப்படின்ட்டு. நான் நிறையா கதைகள் கேட்டிருக்கேன். அந்த இதில் இவர் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஃபுட்டேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அவர் சொல்லும்போது நானே பல இடத்துல விழுந்து விழுந்து சிரித்தேன். அதில் என் போர்ஷன் இல்லை அப்படின்னு சொன்ன இதெல்லாம். ஏன்னா அந்தந்த கேரக்டர் அந்தந்த ஆர்டிஸ்ட்டை பேரை சொல்லி இவர் தான் நடிக்கிறார் சார், ராஜேந்திரன் இது பண்ணுறாரு, இந்த குண்டு பையன் அப்படி சின்ன பையன் இது பண்ணுறான் அப்படின்னு ஒன்றையும் மெஷர் பண்ணி அவர் மனசுக்குள்ளே 10 தடவை உள்ளே ஓட்டி அது ஒரு ஃபஸ்ட் காப்பியாக தான் எனக்கு சொன்னார். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாக்கா பண்ணோன்னே அது இன்னும் 100% அப்படின்றது நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஹீரோ. அந்த குசும்பு இவருக்கும் குசும்பு அவருக்கும் குசும்பு ரொம்ப உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் வந்து வெளியில் வந்திருக்கு. கேமராமேன் வெங்கட் ரொம்ப கேஷுவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க. எந்த ஒரு இது இல்லாமல் ஃபில்ம் இன்ஸ்டியூட் அவர் ரொம்ப பிரமாதமாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், ஸ்மூத், ஒன்றுமே ஷூட்டிங்கில் ஒரு குழப்பம் இருக்காது. அதாவது இது தேவையா அப்படின்னா கரெக்டாக அது வந்து நிற்கும். அது மாதிரி ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக நடந்த படம். என்னை வந்து கெட்டப் மாற்றுங்கன்னு சொல்லி டைரக்ட் சொன்னார். நான் ஃபஸ்ட் டைம் மீசியெல்லாம் எடுத்துகிட்டு நான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பண்ணியிருந்திருக்கேன். ஐ மீன் மீசியெல்லாம் இல்லை, இன்ஸ்பெக்டர் ரோல் அதுன்னு சொல்லுவாங்க. 16 படமாக நம்ம இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கு கூட முடி வெட்டினதே கிடையாது. நான் அப்படியே தான் போவேன், அப்படியே தான் வருவேன். ஏன்னா அடுத்த படத்துக்கு கண்டினியூட்டி போயிடும்ன்றதுனால. ஸோ இந்த படத்தை வந்து கண்டினியூஸாக எடுத்து முடிக்க போகிறேன். நான் ஒரு கெட்டப் சேஞ்சுக்காக இதில் மீசெல்லாம் எடுத்து நடிச்சிருக்கோம். விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மொத்தத்தையும். எனக்கு இதில் வந்து மாக்காப்பா ஒரு ஹீரோனா விஜயபாஸ்கர் வந்து ஒரு ஹீரோ. அவ்வளோ பிரமாதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அதான் இப்போ சுந்தர் சி பாபு வாங்கியிருக்காருன்றதே இந்த படத்தோட வெற்றி உறுதியாயிருச்சுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகி யாருக்கா எந்த கம்பல்ஷனுக்காக வாங்கல, அவர் படமே பார்த்துட்டு இவ்வளோ நல்லா வந்திருக்கேன் இந்த படம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த படத்தோட வெற்றி அவர் உணர்ந்துக்கிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை வாங்கி கொடுக்கணும். வித் யுவர் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் பிகம் அ ஹிட். தேங்க்யூ ஸோ மச்.